தேங்காய் சாதம் செய்ய போகிறப்பா. அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனு ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கிறோம். பச்சை மிளகா போட்டாச்சு, கடலைப்பருப்பு போட்டாச்சு, கருவேப்பிலை மல்லி போட்டாச்சு, அப்புறம் முந்திரி பருப்பும் கடலையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் போடுறோம்ப்பா. தேங்காய் போட்டு நல்லா சவக்க வறுக்கணும்ப்பா. வறுத்துட்டு காட்டுறோம். ஒரு 1/2 ஸ்பூனு சால்ட்டு போடுறோம்ப்பா. இதிலே போட்டால் தான் நல்லா உப்பு ஏறும். நல்லா வதங்கிடுச்சுப்பா. சோத்தில் போட்டு கிளறிட்டு காட்டுறப்பா. நல்லா வதங்கிடுச்சு. சாதத்தில் போட்டுட்டு காட்டுறோம். அவ்வளோதான்ப்பா. தேங்காயெல்லாம் போட்டு வதக்குனதெல்லாம் கிண்டியாச்சு. நெய் ஊற்றி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே கிளறுனா அவ்வளோதான்ப்பா. சாதம் ரெடி. இதுதான்ப்பா தேங்காய் சாதம். கொஞ்சம் ஆறுனாக்கா நல்லா பொலன்னு ஆகிடும். ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் அப்படி இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.